ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கைஸ், சீரியல் முடிஞ்ச பிறகு நம்ம லைவ் போகலாமா? அப்போ தான் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கூட நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சீரியல் முடிஞ்ச பிறகு நம்ம ரிவ்யூ பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம சீரியல் முடிஞ்ச பிறகு லைவ் போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொன்ன மாதிரி இருக்கும். நாடகத்தை பற்றி நீங்களும் கேட்டிங்கன்னா நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன்னு ஷேர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா லைவாக பேசும்போது கண்டிப்பாக உங்களோட விருப்பங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் சீரியல் பார்க்குறீங்க, நான் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு. ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா வரமாட்டேங்குது. 2 பேர் 3 பேர் தான் பண்ணுறாங்களே ஒழிய நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் லைவில் போனோம்னா கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் கேட்டேன். கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம லைவ் வந்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம நாளையிலேருந்து சீரியல் முடிஞ்ச பிறகு நம்ம லைவ் போய்க்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு கைஸ்? அதாவது இப்போ தான் வந்து ஹார்ட் இது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுவே இப்போ தான் வந்து தெரிய வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, அப்புறம் பாரதியை சந்தித்தது, லவ் பண்ணது, தமிழ் பாப்பா கிட்ட பழகினதுன்னு இப்படின்னு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து வருவாங்களாட்டிருக்குது. இல்லை, எனக்கு புரியல என்ன மைண்ட் செட்டில் வந்து டைரக்டர் சார் வந்து சீரியல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. 5 வருஷம் நினைவலைகளை இழந்துட்டு பாரதியோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நினைவலைகளை அழிச்சிட்டு அமெரிக்காவில் போய் மித்ரா கூட இருந்துட்டு எல்லாம் வந்தாச்சு, சரியா? அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லைஃப்பை வந்து பாரதியை வந்து அந்த சாரதாம்மா செத்ததை வந்து எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கதையை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வாசுவோட இதே வந்து நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்கிற மாதிரி சீரியல் இப்போ தான் எடுக்கிறாங்க. எனக்கு புரியல. நீ மறுபடியும் சீசன் 1லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, சரிங்களா? நீ இந்த அதாவது எப்போ பார்த்தாலும் மித்ரா வந்து பாரதியை பழி வாங்கிட்டு பாரதி வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது நம்மளுக்கு. அது வேணால் ஒரு சந்தோஷம், சரிங்களா? எப்போ பார்த்தாலும் குண்டுச்சட்டிக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து பாரதியை டார்ச்சர் பண்ணுறதும், மித்ரா பிளான் போடுறதும், பாரதியை டார்ச்சர் பண்ணுறதும், இல்லை பாரதி வந்து மித்ராவை அடிக்கிறதும், சுதாகர் வந்து திட்டுறதும், மீனா அப்புறம் அந்த திலகா பாட்டி இவங்கள வச்சே கதைகளை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரே வீட்டுக்குள்ளேயே வச்சு. இப்போ தான் எடுத்தேறி ஹாஸ்பிட்டலு சண்டை அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்தேறி வந்து சீன்ஸ் எடுக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிக்கிற மாதிரி சீன்ஸ் எடுக்கிறதுனால பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கப்பா. மறுபடியும் ஓயாமல் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்கப்பா. மறுபடியும் கண்டுபிடிக்கிற மாதிரியே எடுங்க. ஸோ ஒரு வகையில் வந்து வாசுவோட இதயம் தான் நம்மளுக்கு வந்து அதை நம்ம இதயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதி வந்து அந்த நர்ஸு வந்து சொல்லிடுவாங்களாட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் அது வரல. நான் வந்து பொதுவாக தான் நான் பேசுகிறேன். எனக்கு ப்ரிவியூ வந்துச்சு, அதனால் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கூமுட்டை இருக்கு இல்லைங்களா, கூமுட்டை, அந்த கூமுட்டை என்ன தான் நினைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை கைஸ். அதாவது இவளும் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டா, சரியா? அவன் கண்டுபிடிக்கிறவனுக்கும் ஐயோ ஆதிக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகுறது, இந்த டாக்டர் வேறு என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு சொல்லி அங்கிட்டும் புலம்புறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, ஏன் டாக்டர் ஏன் உண்மையை சொல்லாமல் விட்டார், டாக்டர் ஏன் உண்மையை மறைக்கிறாரு, என்னையை கூட தெரியாமல் காமிச்சிக்கிறாரு, நான் தான் பாரதிங்கிறது அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி இங்கிட்டும் புலம்புறான். ஆக மொத்தத்தில் ஒரு லூஸு தான் கைஸ், சரியா? இவ தானும் வாழ மாட்டா, மற்றவங்களையும் வாழ வைக்க விட மாட்டா. இது ஒரு கூமுட்டை, இது ஒரு இந்த நாடகத்துக்கே பிடிச்ச ஒரு கூமுட்டை, சரியா? எங்கிட்டிருந்து இதை பிடிச்சாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. கேவலம் பிடிச்சவன். ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும். இந்த ரெண்டுமே இல்லாத ஜத்திகளெல்லாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அந்த ஜத்தி தான் இந்த ஜத்தி, இந்த பாரதின்ற ஜத்தி, கரும்பு முடிச்ச ஜத்தி. அவள் பாருங்கள், அவன் நினைக்கிறத நீங்களே பாருங்களேன். ஆதிக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதாம்மா, அப்புறம் ஏன் டாக்டர் போய் சொல்கிறான்னு அங்கிட்டும் கேள்வி வேறு. வெங்காயம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே கேட்டுக்க. வெங்காயம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிற வெங்காயம். அப்புறம்
எப்போ பார்த்தாலும் அது உண்மையை கண்டுபிடிக்காம உன்னைய மித்ரா டார்ச்சர் பண்ணுறதையும், எப்போ பார்த்தாலும் எல்லோரும் வந்து உன்னைய நீ பாரதியை நீ பாவம், பாரதியை நீ பாவம், பாரதியை நீ பாவம் அப்படின்னு சொல்கிறதையே தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? வெங்காயம் ஓடி இரிட்டேட்டிங்காக இருக்குது கைஸ். உண்மையிலே இவளை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. வெங்காயமாட்டம் இருக்குது மூஞ்சி, எரிச்சலாக வருது. அது அது என்ன ஒரு திமிர்த்தனமான ஒரு ஆக்டிங்னே எனக்குன்னு தெரியல. ஒன்று அவன் நினச்சிக்கிட்டே வர்றான். இப்போ கூட அந்த டாக்டர் வந்து எனக்கு ஹார்ட் வந்து சேஞ்ச் ஆனது சொல்கிறாங்க. இந்த டாக்டர் என்னடானா ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, அதை தான் எடுத்தேன்னு சொல்கிறாப்புல. யார் சொல்கிறது நம்புறது? இப்போ கூட நீங்கள் வாயை தந்து உண்மையை சொல்ல மாட்டீங்களா பாரதின்னு ஆதியை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லி தொலைய வேண்டியதானே, என்ன சித்தா போயிட போகிறான்? ஏங்க அத்தைச்சோட்டு குளத்துக்குள்ளேயே உளுந்து எழுந்திரிச்சு நம்ம கேஜிஎஃப் மேடம் வந்து மாளவிகா மேடம் வந்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ இந்த உண்மையை தெரிஞ்சால் மட்டும் அவனுக்கு என்ன கைஸ் வந்துட போகுது? ஐயோ முடியல நம்மளால். அவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். காரில் வரும்போது கூட கேட்குறான், இப்போ கூட நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்களா, இப்போ கூட நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்களா, அப்படி என்ன உங்களுக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லி ஆதி அவனுக்குள்ளேயே பல கேள்விகள் கேட்டே வரான். ராசா, நீ என்ன தான் கத்தினாலும் கெஞ்சினாலும் கதறினாலும் அந்த முகரக்கட்டை வாயை திறக்காது சரியா? அது ஒரு இத்து போனது. தேவையில்லாதவங்கள்ட்ட தான் பேசி சண்டை வளர்க்குமே தவிர தேவையான இடத்துல பேசி நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அந்த அக்கறையே கொஞ்சம் கூட அவளுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. அப்புறம் நம்ம தமிழ் பாப்பா வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ணிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த லண்டன் பாட்டி வந்து அந்த பேக்கை கரெக்டாக செக் பண்ணும்போது நம்ம தவளை வந்து உள்ளே வந்துடுறாப்புல. என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் தானே காப்பி கேட்டீங்க அப்படின்னு சொன்னேன். நான் எப்படா உங்கள்கிட்ட காப்பி கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது எங்கள் வீடு, நான் எங்கே வேணாலும் போவேன் வருவேன், அதை கேட்குறதுக்குள்ள உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இது இந்த மாதிரி தான் நான் காப்பி கேட்டுச்சு, காப்பி கொண்டு கொடுத்தோம்னா இது நம்மக்கிட்ட கத்திக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி தவளை எங்கிட்டு புலம்பிட்டு இருக்காப்புல. சரி என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம தமிழ் பாப்பா செஞ்ச வேலை தான் அங்கே. தமிழ் பாப்பா முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டீங்களே. ஒரு 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 ஃபோட்டோ எடுத்து அந்த அம்மாட்ட காமிச்சிருந்தா கூட கதையில் ஒரு திருப்பமாக ஏற்பட்டிருக்கும். மித்ராவை 4 ஆறு அந்த அம்மா விட்டுருந்ததுன்னா வேலையே முடிஞ்சிருக்கும். ஆனால் தமிழ் பாப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருச்சு. அதான் உண்மையை தெரிய விடாமல் பண்ணிருச்சு. சரி ஓகே டன். வேறு என்ன? அப்புறம் நம்ம துறை வந்து அவன் நினச்ச மாதிரியே ஆள்களை செட் பண்ணி காரில் வரும்போது காரை ஏதோ வயரை கட் பண்ணி விட்டு சண்டைக்கு தயாராகிட்டாப்புல. அதாவது கையை உடைக்கிறேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதுக்காக தயாராகிட்டாப்புல. அவன் துறை வந்து ஒரு கூறு கட்டவங்க. எப்படி பாரதி வந்து ஒரு கூமுட்டையோ இவன் வந்து ஒரு கூறு கட்டவன். அவன் உடம்புக்குள்ளே ஏற்கனவே வாசி இருக்கிறது இவனுக்கு தெரியும். அவங்க அண்ணங்கிட்ட ஏற்கனவே நல்லா மொத்து வாங்கியிருக்கான்னு இவனுக்கு தெரியும். யாருக்கு? துறைக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே நம்ம வாசானங்கிட்ட நம்ம அடி வாங்கியிருக்கோம், வாசானங்கிட்ட நம்ம வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி அவனுக்கு தெரியணுமா இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சரியா? எத்தனை தடவை நீ அடி வாங்கிட்ட, இதுக்கு மேலேயும் மறுபடியும் போய் நீ ஆதிக்கிட்ட டார்ச்சர் பண்ணி அவன் கையை போய் உடைக்கிறேங்கிறியே ராசா, வாசு உன்னை விட்டுருவானா? இல்லை வாசு உன்னை விட்டுருவானா? இந்த தடவை மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள், துறையை நல்லா வச்சு செய்ய போகிறோம். வாசு வந்து துறையை நல்லா வச்சு செய்ய போகிறான், அதுதான் உண்மை. ஏன்னா அவன் மித்ராவுக்கு வேறு சிங்சான் போட்டுட்ருக்கான் இல்லையா. ஏற்கனவே நம்ம வாசு மித்ராவை ஹாஸ்பிட்டலில் வச்சு கழுத்தை பிடிச்ச புடியிலேயே அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் வாசு எப்படிப்பட்ட ஆளுன்னு சரியா. ஆனால் மித்ரா கூட சேர்ந்து இவன் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இந்த விஷயம் வாசுக்கு தெரியாமையாக இருக்க போது கண்டிப்பாக தெரியும். இதுதான் ஜாக்குன்னு துறையை நல்லா வச்சு செய்ய போகிறான். நீங்கள் வேணாலும் பார்த்துட்டே இருங்க, நாளைக்கு ஃபைட்டு சும்மா செமையாக இருக்க போகுது. அப்புறம் வேறு என்ன, நம்ம நர்சம்மா வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிருச்சு. ஃபைல் எடுத்துகிட்டு வந்து ஆதிக்கிட்ட காமிச்சிட்டாப்புல. இந்த பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நமக்குள்ளே துடிச்சிட்டு இருக்கிற இதயம் வாசுவோட இதயம் தானா அப்படின்னு சொல்லி ஆதிக்கு தெரிய வந்துருச்சு. இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்போ பார்த்தாலும் ஓட்டரை காடாட்டு ஒரே கதையவே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரே இந்த அழுமூஞ்சி பாரதியை காமிச்சு நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் எடுத்தேறி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி எடுக்கிறங்காட்டியும் சீரியல் பார்க்குறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கைஸ் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது 100க்கு ஒரு 10% பரவாயில்ல, அவ்வளோதான். 100க்கு 90% நான் இன்னும் பரவாயில்லன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேளுங்க, நம்மளுக்கு இன்னும் சாரதாம்மா எப்படி செத்தான்னு தெரியலையே. இந்த உண்மையெல்லாம் தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. நம்மளுக்கு மெயின் கண்டென்ட்டு சாரதாம்மா எப்படி செத்தார்கள், அதுதான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் நீண்ட நாளைக்கு அப்புறம் அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கில் சாரதாம்மா
அந்த பழைய நடிகர்கள் எல்லாம் ஒரு சீனில் காமிச்சாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கறதுக்கு சாரதா அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாவை சாகடிச்சிருக்க வேண்டியதே இல்லை. எதுக்காக இப்படி பண்ணி கதையை திசை திருப்பி சீசன் 2லாம் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. சீசன் 1லேயே அழகாக முடிச்சுட்டு போயிருக்கலாம். குடும்பமாக நின்று ஜனனியோடு நின்று ஒரு நல்ல கதைக்களமாக முடிச்சுட்டு போய், அதாவது பாரதியை சமாதானப்படுத்தி எல்லாம், அதாவது ஐ மீன் அந்த ஜனனி பாரதியை சமாதானப்படுத்தி சேர்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நாடகம் சூப்பராக இருந்திருக்கும். இந்த சீசன் 2ன்னு ஒன்று கொண்டு வந்து இந்த கூமுட்டையை பார்க்குற மாதிரிலாம் நம்மளை பார்க்க வச்சு நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன், இந்த ஒரே ரியாக்ஷனை தவிர அந்த அம்மா ஒன்றும் நடிக்க போகிறதே கிடையாது. சரியா? அப்புறம் வேற என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கைஸ்? இந்த மாதிரி உண்மையை தெரிகிற மாதிரி எடுத்தால் தானே கைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டினா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி எடுத்தாலும் நம்மளுக்கும் ஒரு புளிச்ச மாதிரி இருக்குது. அந்த சீரியல் பார்க்குறக்கே பிடிக்க மாட்டேங்குது, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரியே கதையை கொண்டு போங்க டைரக்டர் சார். இனி அடுத்தடுத்து நிறையா விஷயங்களை உண்மைகளை தெரிய வைக்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் சீரியல் பார்க்குறதுக்கு. சரிங்களா? அப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், சாமுண்டீஸ்வரி மாட்டிட்டால் கார்த்திக் எப்படியும் காப்பாற்றிடுவார். அதான் மாமியார் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பா, மருமையை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். இதுதான் பொழப்பு. அப்புறம் வேறு என்ன? மகா சங்கமம் எப்படி இருக்குது கைஸ்? வாரி ஜாதம், அயலி, அது ஏதோ ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அப்புறம் வீரா சீரியல் எல்லாமே நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க. இவனை ராகவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாட்டுருக்குது. ஸோ வீரா சீரியல் வந்து கதை வந்து ஒரு கண்டென்ட்டு தான். அவங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ஸ் அந்த ஒரு கண்டென்ட்டை வச்சே ஓடிட்டுருக்குறாங்க வீரா சீரியல். விஜய் தான் அந்த கொலையை அந்த இதை பண்ணான்னு சொல்லி வீரா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கானே தெரியல. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கு போட்டுக்கிட்டு ரொம்ப மாட்டை இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதையை போட்டுக்கிட்டு. அப்புறம் அவ்வளோதாங்க. வேறு என்ன? உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பரவாயில்லை. இதே மாதிரியே இதே ட்ராக்லேயே கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி பழையபடி ஆரம்பிச்சிடாதீங்கப்பா. அந்த வீட்டுக்குள்ளேயே பழி வாங்குற மாதிரிலாம் ஆரம்பிச்சிடாதீங்க. சீக்கிரம் இந்த உண்மை தெரிஞ்ச மாதிரி மித்ரா பற்றின உண்மைகளும் எல்லாமே தெரிய வரணும். சாரதாவை சாகடிச்சது யாருன்னு தெரியணும். அது மட்டும் இல்லை, ஆதிக்கு வந்து உண்மையை சொன்னால் செத்துருவான்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா பார்த்தீங்களா மித்ரா, அது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையை சொல்லிடுவா கைஸ். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் பேசுகிறத விட அவளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, உண்மையை சொன்னால் ஆதி வந்து செத்து போயிடுவான்ற ஒரு பயத்தில் தான் வந்து அந்த கூமுட்டை வாயை திறக்காமல் இருக்குது. இவனுக்கு உண்மையை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சாக மாட்டான், ஆதி நல்லா தான் இருப்பான்னு மட்டும் ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாரதியே எல்லா உண்மையும் சொல்லிடுவா. ஆனால் அந்த பொய்யை சொன்னது கூட மித்ரா தான் அப்படின்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இப்போ எல்லா இடத்துலையுமே அடைக்கிறாங்க சீரியல். அடைச்சி ஏதாவது ஒரு சைடாவது ஓப்பன் பண்ணி விட்டால் தானே சீரியல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா சைடும் அணைகட்டி போட்டு அணைகட்டினா நல்லா இருக்காது. ஸோ இப்போ தான் ஒரு அணையை திறந்துருப்பாங்களாட்டிருக்கு டேரக்டர் சார், உண்மையை தெரிய வைக்கிற மாதிரி. அதாவது வாசுவோட இதயம் தான் நம்ம இதயம் அப்படின்னு சொல்லி ஆதிக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குப்பா. சரியா? இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிய வைக்கிறதுக்கு இன்னும் நிறையா நாள் ஓட்டுவாங்களாட்டிருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ லைவ் போகிறத பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணுங்க. சரிங்களா? நம்ம நாடகம் முடிஞ்ச பிறகு நம்ம லைவ் போகலாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே? பை. நாளைக்கு பார்ப்போம்.